சார் 10th வீக்ல ஓகே கிட்ட ஃபைனல் வந்துட்டீங்க. ஓகே ஓகே சூப்பர் பேட்டி சூப்பர் bowling எல்லாமே. थैंक यू சரி உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். थैंक यू ஓகேங்களா? ஓகே தோரமாவல அடிப்பீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. என்ன பிளான் பண்ணி? சில நாங்க வந்து bowling போட போறோம். ஓகே அவங்க தான் ஸ்கோர் செட் பண்ணனும். டாஸ் வின் பண்ணது? டாஸ் வின் பண்ணிருக்கோம். நீங்க தானா? ஓகே நாங்க வந்து ஒரு 100 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கறோம். 100 ரன் எடுத்துறாங்க. கஷ்டம் தான் தக்லைஃப் சுடுறது. ஓகே நீங்க பெஸ்ட் பிளேயரா யார இந்த மேட்சை பிளான் பண்றீங்க? அது மேட்ச் போறத பத்தி தெரியும். ரெண்டு டீமுமே வந்து ஒரு நம்பிக்கை பிளேயர். ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணனும் தான் என்னோட ஆசை. சோ அதுல யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு மேட்ச் முடியும் போது தெரியும். அது ஓகே சார். நம்பிக்கை பிளேயர் சொல்லிட்டு உங்க டீம்ல இருப்பாங்களா? 11 பேர் இருக்கும். நம்பிக்கையான பிளேயர்ஸ். ஓகே थैंक यू சார். பெஸ்ட் ஆஃப் லக் சார். थैंक यू சார். So final 10th VPL. விஜயன் வாஸ் தக் லைஃப். பேர் தான் மறந்துறீங்க. ஓகே பிளான் நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. थैंक यू. ஓகேவா? ஓகே இப்போ உங்க நம்பிக்கை பிளேயர் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? உங்க இதுல யார் நம்பிக்கை பிளேயர்? எல்லாரும் நம்பிக்கை பிளேயர் தான். யார் அடிக்காதோ அவ்வளவுதான். டீம் என்ன ஆனாங்க அவ்வளவுதான். ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். थैंक यू. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதடா ஃபீலிங் பண்ணும்போது. மேட்ச் ஃபைனல் இது. டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஐயோ ரோஹித் நல்ல bowler. ரோஹித் ஏமன் கேப்டன். சரியான ஷாட். G2 steered to Hemant. Okay, Phil missing. Oh, ball missing, Steeder. Hariram to Tarun. Oh, good catch. Tarun catch அசால்ட்டாக பிடித்தார் கிஷோர். ஃபர்ஸ்ட் விக்கெட் காலி. 4வது ஓவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் காலி. Wicket taken for go. Hariram to Saran. First class shot. அது என்ன ஷாட்னே தெரியல. விக்கெட் 6 ரன். 6. Kumar to Saran. Oh, keeper catch missing. Kumar to Saran. Oh, are the keeper catch missing. Okay, Hariram to Captain Hemant. ஓகே கேட்டா ரிவ்யூ பண்ணாங்க. அவுட் வாங்கிட்டாங்க கன்ஃபார்மா. ஓகே குட் டிசிஷன். Saran out. 2 wicket gone. So Hariram to Nadim Boy. Oh.
வந்திருக்காரு ஹரி, யூபில இருந்து வந்து. அவுட் அவுட், 4வது அவுட் ஆடிட்டார். எட்டாவது ஒரு 5வது பால். ஹரிராம் டு சரண். ஹரிராம் டு சரண். G2 G2 G2. சரண். சிக்ஸு, ரொம்ப நேரம் கழிச்சு வருது சிக்ஸு. ஃபர்ஸ்ட் சிக்ஸ் வந்து நம்ம ஏராம் பால் அடிச்சாங்க. 2வது வெயிட் பண்ணியிருக்காரு 9 ஓவர் வரைக்கும். ஓகே, கேப்டன் டு ஷாஜித். நல்ல ஷாட்டு, பார்ப்போம். ஹரிராம் கேட்சை பிடிச்சிட்டாரு. ஓகே, தினேஷ் டு, ஐயோ போல்டு. வந்தாரு போனாரு ராஜேஷ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன். ஓகே, மிஸ்ஸிங் ஃபீல்டு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் டு சரண். அதுக்குரிய சரியான மரம். பரவாயில்ல, குட் ஃபீல்டிங். சிங்கிள் ரன் ஒன்லி. சார், கப்பு உங்களுக்கு தான் சார். சரி, ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால். ஓ, பேக் சைட், நோ ரன். வெல் bowling. ஓகே, குமார் டு சரண். ஓகே, வெல் ஃபீல்டிங், வெல் ஃபீல்டிங். Only 10.4 overs up. Hariram to 4. Six wicket gone. Full toss ball. அநேகமா 6 போவர் நினைக்கிறேன். ஓகே, 6 சார். சிக்ஸ். ஓகே, இப்பதான் தூங்கி எழுந்தா நினைக்கிறேன். இப்பதான் வராரு. அவர் எப்பவுமே ஜாலி தான், ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. அவர் ஸ்டைலே தனி. இதுக்குதான் ஊர்க்கார் சொல்லுவாங்களா? ரோஹித் அரவிந்த். சரண். அவுட். இது பார்த்ததுதான் இது. அவுட் சைடு போடும், ஆஃப் சைடு போடும். விக்கெட் எடுத்துறாரு.
Okay, Rohit first wicket for this match. Krishna to Arun Krishna, new batsman. Okay, six. அருண் கிருஷ்ணா வந்து இன்னும் ஒரு 6 அடிக்கணும்னு எழுதி வச்சுக்குது. நன்றாக என்று நினைக்கிறார் கேப்டன். ஓகே, சிங்கிள் எடுத்துக்கிறார். ஓகே, குமார் டூ, குமார் டூ. போல்ட். வந்து அவங்க உரிமை கேட்கலாம், பட் அவுட் ஆகணுமே. ஓய்யோ, யாரும் பேர் எவ்வளவு ஸ்கோர் வச்சுக்காங்க அவங்க? 69 96 பால் 69 அடியும். பாப்பா பொறுத்து பாப்பா யார் கப்பா விழுறாங்க. ஓகே, அதுதான் லெக் அம்பர் வச்சிருக்காங்க. யார் அம்பர்? ரிவ்யூ அம்பர். ஓகே, ஸ்ட்ரைட் அம்பர் என்ன சொல்றீங்க நீங்க? யார் ஜெயிப்பா? நல்லா விளையாடுறவங்க நல்லா ஜெயிப்பாங்களா? வெரி குட். ஆதித்ய ஹரிராம் டாஸ் பால், நோ. தருண் டு ஹரிராம், வைட். German to Honda 6 Hariram. Bola Honda 6 German to RT6 extra bola RT6 ஒரே ஓவர் 4 6 முடிஞ்சு போச்சு. ஆதித்யா டு குமார். four. Arun to Hariram. Single, good feeling, Saran.
அப்டேட்ஸ் சார். வின்னர் டீம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. 4 மாதம் போராடி இந்த கப்பை வாங்கியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, 4 மாசமா காத்து இருந்திருக்காங்க இந்த கப்பை. ஓகே, 4 மாசத்துக்கு அப்புறமா இந்த கப்பு உள்ள இருந்து வெளில வந்துக்குது. இந்த கப்பு நல்லபடியா டோர்னமெண்ட் முடிஞ்சிருது. நிறைய பிரச்சனைகள், நிறைய கலவரங்களுக்கு அப்புறமா ஒரு நல்ல டோர்னமெண்ட். சரியா, கங்க்ராச்சுலேஷன் விஜிஎல். ஹார்ட் லக் பிஎல்எஸ். எல்லாத்தையும் நல்லா விளையாடுங்க. ரொம்ப நல்லா விளையாடிருக்காங்க. ஸோ டிசர்வ்டு விக்ட்ரி. ஸோ ஹார்ட் லக் எம்எஸ். சரியா, ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வின் பண்ணது விஜிஎன்ங்கிறதுனால அவங்க கேப்டனை ஒரு 2 வார்த்தை பேச கூப்பிடுறோம். வாங்க. தேங்க்யூ. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ முடிக்கும்போது நிறைய கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் யாரும் மனசில் வச்சுக்காதீங்க. திரும்பவும் நம்ம இதே மாதிரி விளையாடணும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடணும். இது கேமில் சண்டை போடலாம். வெளில வந்தோடனே பர்சனலாக நம்ம வந்துட்டு நார்மலாக ஆகிடணும். இது நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், என் டீமில் இருக்கவங்களும் சொல்கிறேன், வெளில எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ கேமில் இருக்கிறத கேமோடு விட்டு போயிடுங்க, பர்சனலாக எடுத்துகிட்டு வராதிங்க. இந்த ஒரு 60 பேர் நம்ம யூனிட்டியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கிரிக்கெட்டு தான். ஸோ கேமாக பார்ப்போம். இது வந்து எங்கள் டீம் வந்து ரொம்ப நல்லா எஃபெக்ட் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் டீமுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் கப்பு வின் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதுக்காக ஆடினாங்க, நல்ல எஃபர்ட்டு. ஃபைனலில் இன்னும் நல்லா பண்ணாங்க. ஸோ அதுக்காக வின் பண்ணோம். தக் லைஃப் வந்து நிஜமாகவே ஆரம்பத்தில் டாமினேட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் நல்ல டீம், நல்ல எஃபர்ட் போட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி முக்கியமான பிளேயர் இல்லை விஜய். மிஸ் பண்ணுறோம் விஜய் உன்னை. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு விஜிஎல். இன்னைக்கு வந்து அவங்க டோட்டலி அவங்களோட டிசர்விங் விக்ட்ரி. எல்லா இதுலேயுமே வந்து சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலில் அவங்ககிட்ட தோற்றுது. ஆஸ் அ கேம், ஆஸ் அ டீம் வந்து தே டிட் அ பெட்டர் ஜாப். அண்ட் செகண்ட் ரொம்ப பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நதீம் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கிரேட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே வந்துருச்சு. அதுவே எங்களுக்கு வந்து we are into play off. லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ப்ளே ஆஃப் வரும்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டெப் போயிட்டு ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆயிடுச்சு. இட் வாஸ் அ கிரேட் டீம் எஃபெக்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாட்னோம். நிறைய யங்ஸ்டர்ஸ், மிக்ஸ்அப் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் சூப்பர் டோர்னமெண்ட். எங்களுக்கு டிஎல்எஸ்க்கு வந்து சீசன் 10 இட் வாஸ் சூப்பர் டோர்னமெண்ட். இன்னைக்கு டே எங்கள் டேவாக இல்லை. இட்ஸ் ஓகே. ஆஸ் அ கேம் வி பிளேட் இன் ஆல் ஸ்பிரிட் அண்ட் என்ஜாய்ட் அ லாட். அதே மாதிரி டோர்னமெண்ட் விளையாடுறோம். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பிளே ஆஃபுக்கு மேலே பாதி டீம் இல்லைங்கிற வரும்போது யாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு போட்டு நான் அனுப்பி விடலாம். ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே வந்து அவங்க இப்போ 2 டீம் மட்டும் தான் இருக்காங்க. என்ன 11 இங்கே ஒரு 11 மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர், ஒரு 7 பேர். இப்போ இல்லைன்னா டோர்னமெண்ட் விளையாடுறது வேஸ்ட்டு. ஸோ எல்லாரும் அவங்களோட ஒரு இன்வால்மெண்ட் கொடுங்க. வாங்க, இப்போது அவ்வளோ அவசரப்பட்டு நானும் வந்தேன். எதுக்குன்னா ஒரு ஜாலி தான், எல்லோரும் கூட சேரணும், எல்லோரும் இருக்கணும் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இப்போ பிளே ஆஃபுக்கு இப்போ ஒரு பாதி பேர், முக்கியமாக நம்ம இருக்கிற எல்லா ஆளுங்கள்லாம் பாதி பேர் இல்லை. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு மெடல் கொடுக்கணும், ஒரு கொஞ்சம் ஒரு கேப்டன் சேவாக இருக்கட்டும். கேப்டனே இல்லை, பாதி பேர் இல்லை. எல்லோரும் வர ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். அப்போ தான் அடுத்த வாட்டி டோர்னமெண்ட் நல்லா விளாட முடியும். ஸோ அது வந்து பிளேயரோட வெற்றியை கொண்டாடத்தை இல்லைன்னா அவங்க பிளேயரே இல்லை. எல்லாருமே வந்து அவங்களோட இன்புட் கொடுங்க. எல்லாருமே அவங்களோட எல்லாரும் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துங்க. இது வந்து சும்மா சின்ன விஷயம் இல்லை. ஒரு 4 மாதம் விளையாடி இருக்கிறோம். எல்லாரும் தோத்துட்டா தோக்குறதே நம்ம வந்து ஏற்றுக்கணும்.
ஸோ அதுக்கு விளையாட கற்றுக்குங்க எல்லாரும். ஸோ கமிங் பேக் டு ஃபர்ஸ்ட் என்ன மெடல் போட்டு கேப்பா கப்பா எது கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுதானே கொடுக்கணும். மெடலோட வந்து அதெல்லாம் ரன்னர் அப் டிஎல்எஸ். ஸோ உங்க கேப்டனை கூப்பிடுறேன். ஓகே வெல்டன் சூப்பர் எல்லாம் கேட்டு சூப்பர் நெக்ஸ்ட் அங்க பிளேஸ்ல அங்கே இருங்க சூப்பர் கிளாப் பண்ணியே இருங்க நெக்ஸ்ட் ராஜேஷ் கிரேட் வெல்டன் கிளாப் நெக்ஸ்ட் அப்படியே இருப்பா சதீஷ் சூப்பர் பிளான் கிளாப் பண்ணுங்க. 4 மாசத்துக்கு உழைப்பு இது. 2 சரி. அரவிந்த் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் அருண் சாரி கிருஷ்ணா அருண் கிருஷ்ணா கம் ஆன் சூப்பர் ஏய் வெல் டன் சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் சரண் பேட்ஸ்மேன் சூப்பர் பேட்ஸ்மேன் வெல் டன் விஜய் மேல சத்யா கூப்பிடுறேன் பைக்ல பாப்பா விஜய் மேல சத்யா ஓ சாஜித் பதிலா சூப்பர் மைனர் கிங் விஜய் பதிலா மைனர் கிங் சூப்பர் கை தூக்கு நெக்ஸ்ட் வாங்கப்பா ஆதித்யா சூப்பர் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்றோம். இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஆதி வந்து செம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தான். அருண் என்ன சொல்றேன்னா நிறைய மேட்ச் இல்ல பட் எங்க வேணுமோ கரெக்டா வந்து ஃபைனல் எடுத்துட்டு வந்து விட்டான். சூப்பர் தருணே ஃபைனல் எடுத்து வந்து உட்கார்ந்திருக்கேன். ஒரே வாடு ஃபைனல்ஸ்ல இந்த பிளேயர்ஸை தவிர இங்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ். தேங்க்யூ சூப்பர் சார். अरे मैडम द मैच ओके सुपर नेक्स्ट वन रोहित well done boys come on இப்ப கத்துறா ஓகே சூப்பர் கஷ்டமான கேட்சா பிடிச்சாப்பல ஓல கஷ்டப்பட்டாப்பல ஏய்
இன்னொரு பிளேயர் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. யார் அது? ஓ மினி மினி ஸ்ரீதர். வெல் டன் வெல் டன். சூப்பர் சூப்பர். இப்படி காடியா. ஏய் என்ஜாய் என்ஜாய். கம் ஆன். Nice bowling. பை யங் bowler. ஏய் யங் bowler. ஓகே. Nice bowling da boy. ஏய் fantastic. ஏ விஷ்ணுவா. வெல் டன் மோகித். டீமை பற்றி இப்போ மூர்த்தி சார் இல்ல பவுலிங்ல வந்து குமார்னா ரோஹித் அண்ணா எல்லாம் நல்லா போட்டாங்க. ஸ்ரீதர் அண்ணா நல்லா போட்டாரு. கிஷோர்னாவும் போட்டாரு. கிஷோர்னா பேட்டிங் பவுலிங் எல்லாம் நல்லா பண்ணாரு. ராஜ்குமார்னா ஃபீல்டிங் நல்லா பண்ணாரு. விஷ்ணுனா வந்து பவுலிங் நல்லா பண்ணாரு. நிறைய கேட்சஸ் பிடிச்சிருக்காங்க. நிறைய தப்பான கேட்ச் ஃபீல்டிங் எல்லாமே கஷ்டப்பட்டு பிடிச்சாரு. பேட்டிங் நல்லா பண்ணாரு. கேப்டன் நம்பிக்கை இருக்காரு. அதுக்காக நான் கொஞ்சமாச்சு next flips. Clap. இப்படி காடு மலத்து காடு இப்படி. சூப்பர். So man of the match, best performance, Hare Ram. வாப்பா பிளேட் ஆசைப்படுறா வருப்பா. நதீம் பாய் குடு பாய். சூப்பர். ஆதித்யா தக்லைஃப் பத்தி வந்து பேசுவோம். So இப்போ வந்து man of the tournament 3 பேர்ல பேட்டிங் bowling MVP 3 ஒன்னு ஓகே. ரோஹித். பாயிண்ட் ஸ்பெஷல் கிஃப்ட் எம்பிபிக்கு ஏ சைடுல இருந்து. Well done. இதெல்லாம் பாஸ்வேர்ட் ஒரு நிமிஷம் பாஸ்வேர்ட் போறேன். நம்ம வந்து ஒரு அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரைக்கும் கேஷ் பிரைஸா கொடுத்தோம். நம்ம கொஞ்சம் கேஷ் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாத காரணங்கள் நிறைய வருது. சரியா, அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நம்ம செலவு பண்ணுறோம். நம்ம டோர்னமெண்ட் என்ட்ரி வாங்கி அதை பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலாக ஒரு 1000 கொடுக்க வேண்டியது. இந்த வாட்டி நம்ம MVP கேப்டன் ஹேமந்துக்கு வந்து வாங்கப்பா. Well done. Super. Enjoy. Special prize because when the TLS ல வந்து நல்ல contribution as a captain, as a player, everything he did well. So அதனால ஒரு cash prize. Super. வாழ்த்துக்கள்.
பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் அகைன் ரோஹித். ஐயோ அது என்ன கேப்டன் பேட்ஸ்மேனுக்கு தான் எல்லாம் பேட்ஸ்மேன் ஆரஞ்சுனா அண்ட் பவுலிங் வந்து எனக்கு அடுத்தது வந்து குமார் இருக்காரு. என்னோட இது குமார் சரியா? ரெண்டு பேரும் வாங்க தப்புல. ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு பேரும் வாங்கப்பா தப்பில்ல பயம்பா. ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெஸ்ட் பேட்ஸ்மேன் அகிலேஷ். அகிலேஷ், விஜய், ஸ்ரீராம் ஒரு 4-5 பேர் வெளியில இருந்து வந்து விளையாடுறாங்க சரிங்களா. பட் ஆனா அவங்க எப்பவுமே வந்து டைமிங் மெயின்டெனன்ஸ் அது வர்றதெல்லாம் வந்து ஆன் டைம் கரெக்டா வரானுங்க. சோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். கரெக்டா வரானு வெளில சூப்பர் யா. நைஸ் ஒன் பாய். சத்தனா வா. கப்பு கொடுக்கலாம் வா. விஜய் வாங்க வா என்ஜாய் பண்ணியோ. அகிலேஷ் வா. வாங்கப்பா ஏம்பா. காசல வாங்க வாங்க ஆல் கேப்டன்ஸ் வரலாம்பா. ஏம்பா எல்லா கேப்டன் வாங்கப்பா குடுக்குறதுக்கு. ஓகே வாங்க. யாருக்கு வாடா புடிங்க. வெல் பிளேட் பாய்ஸ். வா. இது வேற ஒரு கப் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இட்ஸ் ஓகே. என் டீம் சார்பா வந்து நத்திங் பர்சனல். ஸ்டெம்ப் எடுத்துட்டு ஒருத்தர் பேன் ஆனாரு. ஆனா அவர் கையில நான் கப்பு வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் வாங்கல கப்ப. என் டீம்ல போடியா மடல. என்ன இவ்வளவா? Fantastic. குமார விஜய் நீ அநியமாகுது. One, two, three. Fantastic. சாரி இன்னொன்னு இவ்வளோ மேட்ச் காணா விஜய் வந்து இங்க மிஸ் பண்றோம் ரொம்ப. அவன் வந்து இந்த இடம் கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். சஜித் ஸ்பெஷல் மென்ஷன். அவங்க உடம்பு சரியில்லைனாலும் அவன் பையனுக்கு உடம்பு சரியில்லை வந்து விளையாட்டு போனான். ஸோ இதெல்லாம் 2 பேரையும் மிஸ் பண்றோம் இன்னைக்கு. சஜித் வந்துட்டா போல. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சஜித்தோட என்ஜாய் பண்ணுங்க மேட்ச். ஓகே இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கேப்டன் விஜய் டாடா. Fantastic. Vikram.
Well done, well done, well done, well done, well done. Hey! Hey, clap பண்ணியா? Well done. அப்படியே முடிமா. ஒரு நிமிஷம் வச்சுட்டு மட்டும் வந்துருங்க. ஒரு 2-3 அனௌன்ஸ்மென்ட். Well done, super. ஏம்பா கப்ப ஆடுது உசாரா புடிச்சு போப்பா வீட்டுக்கு போற வரைக்கும். ஹாய் ஹாய் போலோ ஹாய் போலோ அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. 2-3 கேப்டன் சேஞ்ச் அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. ஜாய் ரிட்டைன் பண்ற பிளேயர்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்களா சொல்லுவாங்க அந்த கேப்டன்சி. சோ நான் வந்து திவாகர் ஹேண்ட் ஓவர் பண்றேன் கேப்டன்சி. ரிட்டைன் அது டிஸ்கஸ் பண்ண ரிட்டைன் எப்படி எல்லாம் பேசி ரீடைன் சொல்லிடுறா. அதாவது என்னோட டீம் வந்து ஹாப்பி டு அனௌன்ஸ் குமார்கிட்ட கொடுக்குறேன் என்னோட கேப்டன். இவங்க கிட்ட எல்லாம் கேப்டன் கொடுக்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை தான். புரியுதா? இல்ல இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு நாள் கேப்டன்சியே வேணாம்னு சொன்னவன் தானா வந்து கேப்டன்சி அவ்வளவுதான்டா உன்னோட வாழ்க்கை. போடா ஏப்பா இருப்பா பேசுறேன் விடுப்பா. கேப்டன்சி கேட்கல. இந்த டோர்னமெண்ட்ல மற்ற எல்லாரோட அக்ரெசிவும் காமன் கம்போஸ்டா அந்த குமார். ஸோ எலிஜிபிள் பர்சன் அவன். அடுத்த கப் எடுக்கிறது என்னோட வாழ்க்கை. பேச சொல்லிருக்காங்க. உலகத்திலேயே பவரான விஷயம் பேசுறதை விட செயல். என்னோட டீம் வந்து நான் கமரு கொடுக்குறேன். கமர் இல்ல அதெல்லாம் வந்து கிரெடிட்டர்ஸ் 5 டீம் விளையாடுதா 6 டீம் விளையாடுதாங்கிறதெல்லாம் தெரியாது. இனிமே தான் கேப்டன்ஸ் பேசுவாங்க. சோ டோர்னமெண்ட் நல்லா முடிச்சு கொடுத்ததுக்கு கேப்டன்ஸ்ல அப்டேட் வந்து சொல்லிடலாம். டேட்டா வந்து ரிசால்வ் பண்றாங்க. இல்லையா கன்ஃபார்ம் இல்ல அதெல்லாம் போடல. இல்ல போடல. சரி ஒரே அது கிடையாது. சோ 5 டீம் 6 டீம் அது கேப்டன்ஸ் பேசி முடிவு பண்ணுவாங்க. சோ தேங்க்ஸ். டோர்னமெண்ட் நல்லா முடிஞ்சது. சரியா அடுத்த டோர்னமெண்ட் கேப்டன்ஸ் ஒரே ரிக்வெஸ்ட் பா எல்லா கேப்டனுக்கும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி ரீடைன் யாரும் சொல்லல. ரீடைன் சொல்லுவாங்க. அது குரூப்ல வரும். சோ கேப்டன்ஸோட ரிக்வெஸ்ட் சீக்கிரமா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ஓ ஃபேண்டாஸ்டிக். ஓ அடுத்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். டப்பு டப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். மழை வருது அதுக்கு அப்புறம். மெடல் போட்டு தான் இன்னைக்கு விளையாடுவோம். கிரேட் கேம் பை. 1 இது அவர் முடிட்டோம். சரி 1 2 Well done, super guys.